இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதம் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு கையளவு வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்திட்டு காரத்துக்கு நான் ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை தலை சேர்த்திட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஊற வச்சிருக்கிற புளியும் நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் கடையில் வாங்கினது கூட சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடும்போது சாம்பார் தூளோட பச்சை வாசனம் போயிருங்க. புளி வந்து இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வறுத்து வச்ச வேர்க்கடலை, நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு சாதம், 1 டம்ளர் அரிசியை வேக வச்ச சாதம் சேர்த்துக்கிட்டேங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு 1 டம்ளர் சாதம் நம்மளுக்கு கரெக்டாக டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி சாம்பார் தூள் மட்டும் நம்ம சேர்த்துனாலே அந்த டேஸ்ட் வந்துடும். எந்த பொருளும் அரைச்சி சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்து நீங்கள் புளி சாதம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த கேரட் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை தழை, நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்திட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு கேரட்டை சேர்த்தி கேரட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நான் 6 கேரட், 1/2 கிலோ கேரட்டுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சாலே கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடுங்க. ரொம்ப கொதன்னு வேகாமல் நல்லா கரெக்டான அந்த மென்று சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம மத்தியானம் லஞ்சு கொடுத்துடும் போது அது கெடாமல் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணி கொடுத்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஜூஸுக்கு வந்துட்டு மாதுளம் ஜூஸ் தாங்க. ஒரு அரை மாதுளம் பழத்தை எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கலாங்க. நாட்டு சக்கரை சேர்த்திட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஜூஸ் கொடுத்துடும் போது கை வைக்க வேண்டாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக கொடுத்துட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்தும் போது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் கெடாதுங்க. இன்றைக்கி வாட்டர் பாட்டிலுக்கு வந்துட்டு பெரிய நெல்லிக்காயை ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தும் போது தண்ணி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அந்த நெல்லிக்காயில் இருக்கிற எசன்ஸும் அவங்க குடிச்ச மாதிரி இருக்கும். சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் மெனு இன்றைக்கி முடிஞ்சுங்க. எப்பவும் போல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து வறுத்து ஃபஸ்ட்டே பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒருத்தருக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குடிக்கும்போது உணவு குழாயில் இருக்கிற கொழுப்புகள்லாம் நல்லா கரைக்குங்க. டைஜஷன் ப்ராசஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ½ அன் ஹவர் கழிச்சு ஃபேட் கட் நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. 2 நெல்லிக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு பாதி வந்து நெல்லிக்காய் ஜூஸுங்க, பாதி வந்து வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கோல்டெல்லாம் பிடிக்காது. அப்படி நம்ம இன்னர் ஆர்கன்ஸில் இருக்கிற கொலஸ்ட்ராலையும் நல்லா குறைக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குக்கரில் வச்ச கம்ம சாதமும் கேரட் பொரியல் தாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை பை.